நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா பாகிஸ்தான் வெர்சஸ் கனடா 22வது வேர்ல்டு கப் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாசம் கிரிக்கெட்டுக்கு மட்டும் ஃபெஸ்டிவல் இல்ல, ஃபுட்பாலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இருக்கு. யூரோ 2024 ஸ்டார்ட் ஆகுது. 51 மேட்ச் இருக்கு. நமக்கு எடிட் பண்றதுக்கு வசதியா இருக்கு. டைம் சாயந்தரம் 6:30 மணிக்கு, நைட்டு 9:30 மணிக்கு, மிட் நைட்ல 12:30 மணிக்கு மேட்ச் இருக்கு. டெய்லி 3 மேட்ச் இருக்கு. நம்ம 4 மெம்பர் லீக்ல 3க்கு 1 வின் பண்ணா கூட ப்ராஃபிட்டபிள் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஃபுட்பால் லீக் இருக்கு. அதுக்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுட்பாலை பத்தி கொஞ்சம் கூட தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்கக்கூடிய டீம்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த 51 மேட்ச் ரிசல்ட் முடியும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு என்னால ஸ்வேரா உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அதனால நீங்க தைரியமா தாராளமா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நம்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்போர்டசி ஆப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு ஃபேண்டசி ஆப். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், என்ட்ரி ஃபீஸ்ல இருந்து 1 பிளேயர் ஃபேண்டசி, பிக் 1 பிளேயர் பாப் அப்படிங்கிற ஆப்ஷனும் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லா மேட்சுமே வந்து நம்ம அதுக்கான டீம்ஸ் வந்து சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க எப்படிலாம் இருக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம். ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ரிப்போர்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். நியூயார்க் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு மேட்ச் வந்து ஒரு மாதிரி, ஒரு மேட்ச் ஒரு மாதிரி. ஸோ ரொம்ப லோ ஸ்கோர் பிச்சு தான் இது. நீங்க முதல் 2-3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 150 கூட இன்னமும் இந்த பிச்சில் வந்து தாண்டறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க பேட்ஸ்மேனால. ஏதோ ஒரு சில மேட்ச் வேணா ஸ்கோர் பண்ணலாம் மேபி. ஆனா 150க்கே வந்து பாத்தீங்கன்னா முதல் 3 மேட்ச் 4 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்க. அண்ட் பவுலர்ஸ் வந்து இந்த பிச்சில் நல்ல விக்கெட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பிச்சு அப்படிங்கிற மாதிரி. நீங்க வெளியே இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டேடியம் ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு. நியூயார்க்ல வெளி சைடு பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் கேமராலாம் காமிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊரு ஒன்றும் எதுவுமே இல்லை. இப்ப நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ சுத்தி எல்லாமே ஒரு கிரௌடு, ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி ஈடன் கார்டன், சின்ன சுவாமி ஸ்டேடியம், நான் வந்து சின்ன சுவாமி ஸ்டேடியம் மட்டும்தான் நான் பார்த்துருக்கிறேன். சேப்பா கூட நான் உள்ள போய் பார்த்தது இல்லை. சின்ன சுவாமி ஸ்டேடியம் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா சும்மா எம்டியா தான் இருக்கு. ஸோ ஒரு பிச்சு மாதிரியே ஒரு ஃபீல் ஆக மாட்டேங்குது. வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த நியூயார்க் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெடிக்ட் பண்ண கஷ்டம் தான். ஸோ 150 ஸ்கோர் பண்றா எல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த பிச்சில். ஸோ ரீசெண்டா எப்படி எந்தெந்த டீம்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிச்சோட ரெக்கார்ட் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனடா வெர்சஸ் பாகிஸ்தான். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனடா பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சோட ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்கோம். பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மேட்ச் தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஏன்னா அவங்க வந்து இந்தியா கூட ஆடின மேட்ச் வந்து நம்மளால இதுல எடிட் பண்ண முடியல. என்னன்னு தெரியல, ஸ்லைடு ஒர்க் ஆகல எனக்கு கரெக்டா. ஸோ வீடியோ போடணும், அதனால இது பண்ணியிருக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த மேட்சுக்கு அவங்களோட ஸ்டாட்ஸ் வந்து பெருசா யூஸ் ஆகாது. அதனால நான் தைரியமா கொடுக்குறேன். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு ஸ்ட்ராங்கான டீம், கனடா ஒரு வீக்கான டீம். நம்ம இப்படிதான் நினைச்சோம், பாகிஸ்தான் சரியான ஸ்ட்ராங்கான டீம், யுஎஸ்ஏ ரொம்ப வீக்கான டீம் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு மேட்ச்ல நடந்தது ட்விஸ்டா நடந்தது. இந்த வேர்ல்டு கப்ல முதல் ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜோக் பண்ணுது. 2வது வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஜோக் பண்ணாங்க. நியூசிலாந்து மேட்ச்லாம் எனக்கு சரியான கடுப்பு. அதாவது பாத்தீங்கன்னா விடிய காத்தால டீம் போடுறோம் கஷ்டப்பட்டு, அப்படிங்கும் போது நமக்கு வின் பண்ணா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் வந்து கிளீன் ஸ்வீப் அடிச்சோம். அதுக்கு நியூசிலாந்து மேட்சும் நம்ம அடிக்க வேண்டியது. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம நேரத்துக்கு குர்பாஸுக்கும் நம்ம இப்ராஹிம் சர்டானுக்கு எத்தனை கேட்ச் மிஸ் பண்ணாங்க தெரியுமா நம்ம பவுலர்ஸ் இதுல. அதே மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. ஸோ அதனாலதான் 2 ஜோக் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்டு கப்ல. ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் நடக்கும். ஒருவேளை கனடா கூட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை போல. ஏன்னா கனடா வந்து லாஸ்ட் மேட்ச் அயர்லாந்து எப்படி வின் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். பட் அவ்வளவு கூட நம்ம பாகிஸ்தானை குறைச்சு மதிப்பிட வேணாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 5 மெயின் பவுலர், அதாவது சடாப் கான், சைன்ஸ் ஆஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், ஆமேரி, நிசன்சா, இந்த 5 பேருமே முக்கியம். ரிஸ்வானே, பாபர் அசாம், நீங்க வந்து ஃபர்கஸ் அகமால், இந்த 3 பேரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 8 பாகிஸ்தான் பிளேயர் நீங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ 5 பவுலிங் ஆப்ஷன், டாப்ல ஆடக்கூடிய 3 பிளேயர் ரிஸ்வானே, பாபர் அசாம், ஃபர்கஸ் அகமான், இந்த 3 பிளேயர். ஸோ 8 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம
நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயர் தான் செலக்ட் பண்ண போறோம். ஸோ 8+3 தான் 11 ஆகும். ஸோ இந்த 8 பிளேயர் வந்து எல்லாருமே காமனா ட்ரை பண்ணுவாங்க. இந்த 3 பிளேயர் தான் உங்களோட மேட்சோட வின்னை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டிசிஷனா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிர்டான்ங்கிற பிளேயர் வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 100, ஒரு மேட்ச்ல 51 ரன், இன்னொரு மேட்ச்ல 49 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைலிகர் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல 7 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட் பிளஸ் அவருக்கு பேட்டிங் பேக்கப்பும் ஒன்று இருக்கு. ஸோ அதனால 2வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவரை சூஸ் பண்ணிக்கலாம். 3வது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் இந்த கார்டானுக்கு தான் போறாங்க. அவர் வந்து 2 மேட்ச்ல 7 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபருக்கு வந்து நீங்க போறது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஸோ 2 மேட்ச்ல கம்ப்ளீட்டா அந்த டீமோட கேப்டன் அவர் தான். ஸோ அதனால இந்த 3வது ஆப்ஷன்ல இந்த 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீங்க தாராளமா போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ஸ்பின்னர் தேவை. அதனால வந்து நீங்க ஒரு ஸ்பின்னர் வந்து நீங்க எடுக்கலாம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு. ஸோ அதனால நீங்க அவரை கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சனை வந்து முதல் 2 மேட்ச்ல எடுத்தாங்க. ஏன்னா ஒரு கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து தலிவாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எடுக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கேம்ஸ்ல போதுமானதா இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்ணை மூடிட்டு பாபரை கேப்டன் இல்ல சயின்ஸ் அஃப்ரிடி கேப்டன் இல்ல பாபர் வைஸ் கேப்டன் அஃப்ரிடியை வந்து ஈஸியா ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து இப்ப பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாபர் அசாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்வான் இந்த காம்பினேஷன்ல போறாங்க. அதுவே கேப்டன் வைஸ் கேப்டன் பவுலிங் காம்பினேஷன்ல போகும்போது அஃப்ரிடி ஹாரிஸ் ரஃப் கூட வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒன்லி டாஸை வச்சுதான் டீம் போட போறோம் நம்ம. ஸோ டாஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு சாதகமா வருமா பேட்டிங் செகண்டுக்கு சாதகமா வருமாங்கிறத பார்த்துட்டு டீம் செட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்ம வந்து டீம்ஸ் வந்து நல்லா வந்து பெர்ஃபெக்டா வந்து செட் பண்ணலாம். ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்கான கேம் மாதிரி தான் தெரியும். ஏன்னா இப்போ ஒருவேளை இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாபரை கேப்டனா போடுறீங்க. இந்த மாதிரி மேட்ச்ல வந்து பாபரை கேப்டனா போட்டு பாபர் ஒரு 20 பாயிண்ட் தான். ஆனா உங்க ஆப்போனன்ட்டும் நீங்களும் சேம் டீம் மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஆனா ரிஸ்வானை கேப்டனா போட்டு ரிஸ்வான் வந்து ஒரு 60 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டா அந்த மீதி இருக்கக்கூடிய 40 பாயிண்டை ஈக்குவல் பண்றது கஷ்டம். இதே மத்த மாதிரி கேம்ஸ்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வீக்குங்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் பாகிஸ்தான் வெர்சஸ் கனடா மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ கண்டிப்பா ப்ரிவியூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்னது போல ஃபுட்பால் 51 மேட்ச் இருக்கு நமக்கு. எல்லா மேட்சுமே நான் இப்போ இந்த ரிப்போர்ட் கார்டு கொடுத்து நான் அந்த மேட்ச் வந்து இப்போ போர்ச்சுகல் வெர்சஸ் ஸ்பெயின் அப்படி அதை வந்து நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளவு வின் பண்ணியிருக்கோம், எவ்வளவு தோத்துருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்து வீடியோ போடலான் இருக்கு இந்த சீசன்ல. ஸோ பெஸ்டா பண்ணலான் இருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ மறக்காம ஃபுட்பால் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சும்மா ஒரு 200 பேர் 300 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம போடுறதுல அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் பார்த்தாதான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ எல்லாருமே பாருங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.